இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் சோசியல் ப்ராப்ளம்ஸ் அதில் வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். சமூக பிரச்சனை, மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு சமூக பிரச்சனை. இந்த இந்தியன் எக்கனாமிக்ஸுடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வரிசையாக வந்து ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் டாபிக் பாருங்கள், சோஷியல் ப்ராப்ளம், பாப்புலேஷன் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? சமூக பிரச்சனை, மக்கள் தொகை. இது பார்த்திங்கன்னா 9th எக்கனாமிக்ஸ் லெசன் 5, 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 3, 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 11, அதே மாதிரி 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 10. இது கம்பைண்டாக தான் இந்த டாபிக் இருக்கும். ஸோ இதோடைய நோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்ஸை வந்து படிச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த பாப்புலேஷன்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஜென்ரலாக வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இந்த பாப்புலேஷனுடைய ஃபிகர்ஸ், அதாவது கொடுக்கக்கூடிய தரவுகள், டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் எடுத்ததை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? 2011 உடைய டேட்டாவை தான் கொடுக்குறோங்க. இப்போ ரீசெண்டாக உள்ள டேட்டா வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், மேகசின்ஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. சில நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2020, 19 இருக்கக்கூடிய டேட்டாவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ சில ரீசெண்ட் உள்ள டேட்டா தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் 1428.6 மில்லியன் பீப்புள், அதாவது சைனாவே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டோம். அதை விட அதிகமான 143 கோடிக்கிட்ட வந்து நம்ம நெருங்கிட்டோன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஜென்ரலி 1972 கணக்கில் பார்த்துட்டே வந்து வச்சுக்கலாம், இந்தியாவுடைய க்ரோத் ரேட் வந்து ட்ராப் ஆகிருக்குதாம்மா. ஸோ 1% ஆக்சுவலாக போனால் 2.3% அப்போ இருந்தது. இப்போது லெஸ் தென் 1% தான் இந்த பாப்புலேஷனே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 years to 64 years கேட்டகரியில் இருக்கவங்க வந்து ஒரு 68% இருக்காங்களாம்மா. 10 to 24 years அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து 26% வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் நம்முடைய இந்தியாவுடைய பாப்புலேஷனுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இந்த பாப்புலேஷன் சொல்லணும் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்லி ஆகணும். அது கரு ஊறுதல் விகிதம். அப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா NFHS 5 2019-21 கொடுத்துருக்காங்க. 2 less than the replacement of level 2.1, அதாவது 2.1 விட 2 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 0.1% வந்து கருவுறுதலுடைய விகிதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது கருத்தடைகளை வந்து அதிகரித்த பயன்பாடு, இடைவெளி, சுகாதார பாதுகாப்பு, அணுகல், செல்வம், கல்வி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 71 years தான் இந்தியன் அரௌண்டில் இருக்குது. அதனால் உமன்ஸ் எடுத்திங்கன்னா 74 வயசு வரைக்கும் வந்து வாழ்கிறாங்களாமா. ஸோ ஆவரேஜாக எடுத்திருக்காங்க இது. அப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு லார்ஜ் பாப்புலேஷன்ஸ் வரத்துக்கு ரீசன் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் மொமெண்டம் அப்படி, மக்கள் தொகை வேகம் வந்து அதிகமாக இருக்கிறாமா. ஸோ கிட்டத்தட்ட நாட்டின் மக்கள் தொகை அதன் சரிவு வந்து 2050க்கு அருகில் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஸோ இப்படி இந்தியா பற்றி சொல்லிட்டு நம்ம வந்து தமிழ்நாடுடைய நிலைமை என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா 7.2 crores 7.2 கோடி இருக்காங்களாமா. இந்த பாப்புலேஷனுக்கு என்ன ரீசனு, ஏன் வந்து இந்த மக்கள் ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூசிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம்னா ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் முக்கியமான காரணமாக இருக்குது, எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சோசியல் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், சமூக மற்றும் கலாச்சார காரணியும் இருக்குது, டெமோகிராஃபிக்கல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்லி நிறையா காரணிகள் காணப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி ஒன்று கொடுக்குறாங்க. அது தேசிய மக்கள் தொகை கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2000 விட்டுருக்காங்க இந்த பாலிசியை. சரிங்களா? இந்த பாலிசி எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா 2000 விட்டுருக்காங்க. டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்புள், அவங்களுடைய தரத்தை வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு GOI அறிமுகப்படுத்திருக்காங்க, நம்ம ஒரு கொள்கை பாலிசி. இந்த பாலிசியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு கவர் த வேரியஸ் இஷ்யூஸ் ஆஃப் மேட்ரினல் ஹெல்த், சைல்டு சர்வைவல்,
contraptions to make reproduce health care accessible affordable for all. ஸோ வந்து குழந்தைகளுடைய உயிர் வாழ்வு, தாய் வழியுடைய ஆரோக்கியம், அதுக்காக மாதிரி கருத்தடை ஆகக்கூடிய சிக்கல்கள், இனப்பெருக்க சுகாதார பாதுகாப்பு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி எஜுகேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி, அதே மாதிரி குழந்தைகள் இறப்பு விகிதம், தாய் இறப்பு விகிதம் சொல்லக்கூடிய மேட்டர்னிட்டி ரேஷியோ, அதே மாதிரி இம்யூனைசேஷன்ஸ் நோய் தடுப்பு, மேரேஜஸ் திருமணங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரிவென்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆல் கம்யூனியபிள் டிசீஸ். சரிங்களா, இந்த நோயை வந்து தடுத்தல், எல்லா கட்டுப்படுத்தல், எல்லா வேலையும் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1901 2011 வரைக்கும் உள்ள அந்த பாப்புலேஷன் ரேட்டை வந்து அந்த ரேட் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி 1972 தரவுலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இன்க்ரிமெண்ட் பாருங்கள். ஸோ பாப்புலேஷன் எப்படியே இருக்குதுங்க, இப்படியே போயிட்டுருக்கு, இப்படியே போயினா என்னத்துக்கு ஆகும், அப்படி போகாமல் இப்போ டவுனில் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். டவுனில் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 142 crores இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூட் பர்த் ரேட் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க, 1000 மக்கள் தொகை பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் தான் இந்த குழந்தை பிறப்பு விகிதம். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு. அதே மாதிரி க்ரூட் டெத் ரேட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி 1000 மக்கள் தொகை இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் இந்த மக்கள் தொகையுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ பர்த் ரேட்டு டெத் ரேட்டுக்குரிய ஒரு கம்பேரிஷன் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து சிடிஆர் சிபிஆர் சரிங்களா. ஸோ ஜென்ரலி எப்படி இருக்குதுங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஃபஸ்ட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கொஞ்சம் டவுன் ஆகிருக்குது, கொஞ்சம் டவுன் ஆகிருக்குது சரிங்களா. பட் டெத் ரேட் எடுத்துக்கு பாருங்கள் அதிகமாக இருக்குது, இப்போ சடனாகவே டவுன் ஆகிருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கூடிய பாலிசி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய வந்து ஆரோக்கியமான சுகாதாரமான நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியானதுனால அந்த ரீசன். இப்போது கேரளாவை எடுத்து பாருங்கள், இந்த கேரளா ஹேஸ் தி லோயஸ்ட் பர்த் ரேட் 14.7. சரி, அதே மாதிரி ஹையஸ்ட்டு பர்த் ரேட் வந்து 29.5 உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து லோயஸ்ட்டு டெத் ரேட்டில் இருக்காங்க 6.3, ஹையஸ்ட்டு டெத் ரேட் வந்து ஒரிசா 9.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி இந்த லோயஸ்ட்டு பர்த்து ஹையஸ்ட்டு டெத் ரேட்டை பேஸ் பண்ணி டென்சிட்டி எப்படி இருக்கும் நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2011 கணக்கு போடுறாங்க. எப்படி இருக்காங்க, 555 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா 480 இருந்திருக்காங்க, 2011 555 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 565 சொல்லி ஒரு இடத்துல நம்ம வந்து படித்தோம் எக்ஸாக்டு ரேட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸை பார்க்கலாம். தமிழ்நாடு எடுத்து பாருங்கள் 382 இருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஆவரேஜில் பார்க்கும்போது 12வது இடத்துல தமிழ்நாடு இந்த டென்சிட்டியில் இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன, அது அங்கே டென்சிட்டி ஜஸ்ட்டு பார்த்தோம். இது மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வசிக்கும் எண்ணிக்கையை தான் கணக்கு எடுக்கிறாங்க. அது எப்படி கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் தி ரீஜியன். அந்த பகுதியிலுடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது, அதில் மக்கள் தொகை எவ்வளோ வாழ்கிறாங்க அப்படி பொறுத்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் அப்படிங்களா, அது சென்சஸ் வச்சு தான் இது கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி ஒரு 117 தான் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்காங்க. 1951 அப்படின்னா இந்த ஃப்ரீடம் கிடைச்ச இந்தியாவுடைய ஃப்ரீடம் கிடைக்க அந்த பகுதியில் 2001 அதிகமாக இருக்குது. இப்போ 382 வந்துருக்குது. இப்போ ஒருத்தருக்கும் 555 இல்லையா, 2000 ரீசெண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 555 இருக்காங்க. இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, செக்ஸ் ரேஷியோவை பார்க்கலாம். பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1000 மேல்ஸ் இப்போ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1951 எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா 946, 2001 933, 2011 240. இது என்ன மீனிங் குறிக்குது? சப்போஸ் 940 ஃபீமேல்ஸ் அவுட் ஆஃப் 1000 மேல்ஸ், 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். அப்போ பெண்கள் குறைவாக இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இங்கே 2011 சென்சஸ் ஒன்று எடுத்து பார்க்குறோம். யாருங்க அடல்ட் செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். கேரளா பாருங்கள், பெண்கள் அதிகமாக இருக்காங்க. 1084, 1000 ஆண்களுக்கு 1084 இருக்காங்க. அதுவும் 2011 சென்சஸ் படி தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி 2011 சென்சஸ். அடுத்து நம்ம எடுக்க போகிறது 2027 சென்சஸ் எடுக்கும்போது இதோடைய எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த லிட்ரேட் பர்சன்ஸ் படித்தவங்க எப்படி இருக்காங்க, மேல்ஸ் எப்படி, ஃபீமேல்ஸ் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2011 எடுத்துட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாமில் கேட்கும்போதே உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2011 கணக்கின்படி கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு அப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? அந்த 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 ஃபிகர்ஸ், அதாவது எந்த இயர் போட்டு தான் கொடுப்பாங்க, சடனாக எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ 2011 பார்த்தீங்கன்னா லிட்ரேட் பர்சன்ஸ் வந்து 74.04, மேல்ஸில் 82.1, ஃபீமேல் வந்து 65.5 இருக்காங்க லிட்ரஸி ரேஷியோ. சரி, யார் எந்த மாநிலம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கேரளா. ஸோ கேரளா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ 94%. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மிசோரம் 91.3%, ஃபாலோடு பை கோவா 88.7%, இமாச்சல பிரதேஷ் 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4. ஸோ கம் டு தி தமிழ்நாடு 80.1% as the based on the 2011 அந்த அந்த சென்சஸ் பிரகாரம் தான் இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வந்து ரீசெண்டாக உள்ள பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐஎம்ஆர், எம்எம்ஆர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு. இதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க. எக்ஸாம்ஸ் இந்த டேபிள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் தொகையுடைய மாற்று கோட்பாடு, அந்த டிரான்சிஷன் தேரி பிரகாரம் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். டோட்டல் பாப்புலேஷன் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி டெத்து ரேட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது பார்க்குறோம். அதே மாதிரி பர்த் ரேட்டு அப்படியே ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்கள் தொகை ஈவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் தொகை ஈவு எப்படி கணக்கிடுவது எல்லாம்னா, the economic growth potential that can result from shifts in the population's age structure, mainly when the share of the working age population 15 to 64 is larger than the non-working age, the share of population 14 and younger and 65 and older அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அர்த்தம், மக்கள் தொகை ஈவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்டமைப்பு இல்லை, வயது கட்டமைப்பு, அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்களாமா. அதாவது அவங்க பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி உழைக்கும் வயது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா 15 முதல் 64 வயது வரை அவங்க உழைக்கிறாங்களாமா. எந்த நோய் நொடி இல்லாமல் 15 முதல் 64 வரை உழைக்கும் வர்க்கத்தில் இருக்காங்க. வேலை செய்யாதவரெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா 14 மற்றும் இளையவர் இருக்காங்க. அதே மாதிரி 65 வயதுக்கு மேலே, 14 வயதுக்கு கீழே 65 வயதிற்கு மேலே இருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த மக்கள் தொகை ஈவு. இவங்க இந்த சர்வே ஒன்று இருக்காங்க, ரீசெண்ட் சர்வே 2018-19 சர்வேல இந்தியாவுடைய டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வில் பீக் அரவுண்ட் 2041. ஸோ அதிகமாகிருதும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஷேர் ஆஃப் தி ஒர்க்கிங் ஏஜ் இஸ் 20 to 59. அதாவது 15லேருந்து 64 இருந்தது, இப்போ 20லேருந்து 59 அந்த மாறுதாமா. ஸோ அது 59% வந்து ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு தோராயமாக கணக்கீடு போடுறாங்க. ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டிங் பாப்புலேஷன் இன்டு ஹியூமன் கேபிட்டல், மக்கள் தொகை மனித மூலதனம் மாற்றுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மக்கள் தொகை தான் மனித மூலதனமாக எப்படி மாறுது அப்படின்னு. ஸோ ப்ரொவைடிங் ஹெல்த் கேர் அட் ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ வந்து நிறையா வந்து ஹாஸ்பிட்டல்ஸு,
வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் வந்து எப்படி பராமரிக்கிறது, சுகாதார பராமரிப்பு எப்படி வழங்குதல் அப்படிங்கிறது நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி கேர்ஸ், முதல்நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை சுகாதார பாதுகாப்பு இன்றைக்கி வளப்படுத்தியிருக்காங்க. கல்வி முறையெல்லாம் வந்து சீரமைச்சிருக்காங்க. தேவைக்கு அடிப்படையான திறன் மேம்பாடுகளும் இன்றைக்கி நிறையா வளர்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் தி கேஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் கிரியேட் மோர் ஜாப்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப்பு, என்டர்ப்ரனர்ஷிப் சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேபர் மார்க்கெட் ரீஃபார்ம்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது மனிதனுடைய மூலதனம். ஸோ ஜென்ரலி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியில் ஒருத்தருக்கு சேல்ரி கொடுத்து வச்சுருக்கோன்னா என்ன மீனிங்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் ஹெச்ஆர் சொல்கிறோம், ஹியூமன் ரிசோர்ஸு அவங்க மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலி நம்ம வந்து ஒரு ஒரு மெஷினரி மேலே, ஒரு மார்க்கெட்டிங் மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, பிஸ்னஸ்னால். ஆனால் வந்து மனிதன் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் வந்து சேல்ரி. அவங்கள நிறைய சேல்ரி கொடுத்து அந்த பீப்புளை நம்ம வந்து வச்சுக்கிறது. ஸோ அவங்க இருக்கும் பொழுது தான் நம்ம நிறையா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும், சேல்ஸ் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். அது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாப்புலேஷன் சேலஞ்சஸ் ஸ்டெபிலைசிங் பாப்புலேஷன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். மக்கள் தொகை நிலைப்படுத்துவதற்கு வாழ்க்கை தரம் முக்கியமானது இல்லையா? வாழ்க்கை தரமாக இருந்தால் தான் மக்கள் தொகையை நிலைப்படுத்த முடியும். இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை தேவைங்கிறாங்க. ஈவன் சைனாவில் மக்கள் தொகை வேணுங்கிறாங்க, ரஷ்யாவில் வந்து மக்கள் தொகையை அதிகப்படுத்துங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா யங்ஸ்டர் வேணும், யங் சோல்ஜர்ஸ் வேணும், யங் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ மக்கள் தொகையை வந்து அதிகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரிக்வயர்டு டு ஆர்டர் ஃபண்ட் டு பேசிக் நீட்ஸ். சரிங்களா? அதிக செலவுகள் தேவைப்படுதாமல் இது அடிப்படை தேவைகளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் ஒன்று வருது, அது ஃபியர்ஸ்க்கு பேர் வந்து மால்தூசியன் பயம். அப்படி மால்தூசியன் பயம்னா உணவு கிடைப்பதை விட அதிக மக்கள் தொகை இருக்கும் என்பதால், அதாவது மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகிறாங்க ஆனால் உணவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. உணவு பற்றாக்குறையால் பலரும் இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி மால்தஸ் அப்படிங்கிற வந்து டிபேட் பண்ணுறாரு, அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், ஒரு சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக போயிட்டே இருக்கும், ஆனால் வந்து சாப்பாடு குறைவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்படிங்கிறதான் இந்த மால்தூசியன் ஃபியர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ஆர் டிசாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை ஈவுத்தொகை அல்லது பேரழிவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு சவாலாக தான் இருக்காமா. ஸோ சவால் மக்களின் தொகை, முதுமை, சமத்துவமற்ற வருமான விநியோக, நகர்ப்புற நெரிசல், நோய் பரவல், நிலம், இயற்கை வளங்கள் மீதான அழுத்தம், இது எல்லாமே நடக்குது. ஸோ டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ஆர் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 10th எக்கனாமிக்ஸ், 9th எக்கனாமிக்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸில் போய் இதே டாபிக்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, கொஷின்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் கொஷின்ஸ் வராது, எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ் மாதிரி வரும். அதனால் அது பேஸ் பண்ணி நீங்கள் அதை படிச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.